வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓகே. சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ குணோபசாந்தாய ஓம் தத் குசாய் அக்கரதந்தாய் தன்னோ விதி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிபேச்ச ஆதாவ கேரவாய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிசிய ஓம் அங்கு பஞ்சபோத வசிசிய ஓம் லங்கு பஞ்சபோத வசிசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவசி சுவாகா. நம்ம ஜோதிட அன்பர்களுக்கு 9 நவகிரகங்களும் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் முருகப்பெருமான பிரார்த்திக்கிறேன். நாம் இன்னைக்கு பேச போகிறது எதை பற்றி அப்படின்னா சந்திர பகவானை பற்றி பேச போகிறோம். சந்திர பகவானோட பலன்களும் நற்பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். இப்போ சந்திர பகவானுங்கன்னா மதுரகாரகன் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லுவோம். ஜாதகத்தில் அம்மாவை பற்றி சொல்கிறது, அப்புறம் ஒரு அவரோட நற்பலன்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மதுரகாரனான சந்திரன் 2 நிலையில் இருப்பார். தேய்பிறை சந்திரனாகவும் பலன் கொடுப்பார், வளர்பிறை சந்திரனாகவும் பலன் கொடுப்பார். ஓகேங்களா? இப்போ வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அதிக நற்பலன்கள் ஜாதகத்தில் நடக்கும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் குறைவான பலாபலன்கள் நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தோம்னா இவரோட ஜாதகப்படி இவர் காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் வீடு சந்திரனோட வீடு. ஓகேங்களா? அது கடகராசிக்கு அதிபதி. கடகராசிக்கு இவரோட உச்ச வீடு ரிஷபம். ரிஷபம்ங்கிறது 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் காலபுஸ்தகத்துக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடத்துல அது ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேங்களா? சந்திர பகவான் நல்ல பலத்தோடு இருந்ததுன்னா அம்மாவுக்கு ஆயுள் தீர்க்காயில் கொடுக்கும், நல்ல சந்ததிகள் உருவாகும், அறிவு ஞானம் புகழ் கீர்த்தி வெளிநாட்டு யோகம் பணவரவு அதிகமாக கிடைக்கிறது. இதெல்லாம் சந்திரன் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் நடக்கும், அந்த திசாபுத்தி காலத்தில் நடக்கும். ஓகேங்களா? சந்திரன் பார்த்தோம்னா கேந்திர திரிகோணத்தில் இருக்கும்போது நற்பலன் தருன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவர் பார்த்தோம்னா குருவோட சேர்ந்தா குருச்சந்திர யோகத்தை தருவார். குருவோட சேர்ந்திருந்தா குருச்சந்திர யோகத்தை தந்து மிகப்பெரிய குருச்சந்திர யோகம் சேர்ந்திருந்தா குருச்சந்திர யோகம் நேர் 7ஆம் இடம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு உட்கார்ந்துருந்தா கஜகேசரி யோகத்தையும் தருவார். ஓகேங்களா? இதனால சந்திரன் குருனால மிகப்பெரிய அற்புத பலாபலன்கள் நடக்கும். அதனால தான் கடகராசியில் குரு உச்சமாகிறார். சந்திரனோட வீடான கடகராசியில் குரு உச்சமாகிறார். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் தான் சந்திர பகவான். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்த அமாவாசை யோகத்தையும் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பௌர்ணமி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய இந்த கிரகம். ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தா சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இனி பணம் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை இந்த கிரகம் ஏற்படுத்தும். சந்திரனும் செவ்வாய் சேர்ந்தது சந்திரமங்கல யோகம், பணம் எனி டைம் தொடர்ந்து ராஜ கிரகம் ராஜ வாழ்க்கையை கொடுத்துரும். அந்த திசாபுத்தி காலங்களில் செவ்வாய் திசையோ அல்லது சந்திர திசையோ நடப்பில் வரும்போது மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை கொடுத்துரும். குரு பார்வை பெற்று உட்கார்ந்துருந்தா ஆட்சி பலம் பெற்றிருந்தா. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு அமைப்பில் சந்திரனும் செவ்வாய் சேர்ந்திருந்தால் நடக்கும், குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அந்த நல்ல பலன்கள் இது மாதிரி ஒரு நற்பலன்கள் எல்லாம் ஜாதகத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மெயின் சந்திரனை வச்சு தான் நம்ம திசாபுத்தியிலே ஜாதகத்தை நம்ம கணிக்கிறோம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறாரோ அதிலிருந்தால் நம்மளுடைய திசாபுத்தியிலே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அவர் எந்த நட்சத்திர கால் உட்கார்ந்துருக்காரோ அதுக்கு தகுந்த பலன்கள் அந்த நட்சத்திர அதிபதி உட்கார்ந்த நட்சத்திர அதிபதி நல்ல பொசிஷன் இருந்தாலும் இன்னும் பலன்கள் வாரி வழங்குவாங்க. இதே சந்திரன் இது மாதிரி நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய சந்திரன் கெட்ட கிரகத்தோட சேர்ந்து தேய்பிறை சந்திரனாக இருந்து கெட்ட கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருந்தா கெடுபலன்கள் நிறையா நடந்துடும். சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தா ஒரு சன்னியாசி அமைப்பே கொடுத்துருவார். கல்யாணம் நடக்கிறது ஒரு கேள்விக்குரியாரு. சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருந்தா சன்னியாசி அமைப்பு கொடுத்துருவாரு. கல்யாணம் நடக்கிறது கேள்விக்குரியாரு. சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தா மத்திய ஆயில கூட கொடுத்துருவாங்க. அப்புறம் பைத்திய மன வேதனைச்சு போகிறது கூட சனி சந்திரன் சேர்ந்திருந்தா கொடுத்துருவாங்க ஜாதகத்தில். ஓகேங்களா? அதே மாதிரி சனி சந்திரன் ராகு 2 சேர்ந்திருந்தா ராகுக்கு தோஷத்தை கொடுத்துருவாங்க. 2வது வீட்டில் சொல்ல முடியாத செய்வின தோஷங்கள் எல்லாம் சனி சந்திரன் சேர்ந்து தான் ஏற்பட்டுரும். இதெல்லாம் நம்ம மெயினாக பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்து தான் அதனுடைய நிலை தெரிஞ்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது எந்த மாதிரி கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாங்க, கிரக சூனியத்தில் இருக்கிறாங்களா என்ன எதுன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதனால்
சந்திரன் நல்ல பொசிஷன்ல இருந்தால் நல் பலன்கள் வாரி வழங்கிடுவாங்க. நல்ல கிரகத்தோட தன்னுடைய நட்பு கிரகத்தோட சேர்ந்து இருக்கணும். சேர்ந்துருந்தால் நற்பலன்கள் இருக்கும். தன்னுடைய பாதக கிரகங்கள், அதாவது தன்னுடைய பகை கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் பலன்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். சந்திரனால ராகு கேது தோசை ஏற்பட்டு, சந்திரனால ஆயுள் தோசை ஏற்பட்டு, சனி சந்திரன் சேர்ந்து 8ஆம் இடத்துக்கு இருந்தால் மத்திய ஆயுளை கொடுத்துருவாங்க. சனி கேது சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் மத்திய ஆயுளை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி அமைப்புகளெல்லாம் சனி சந்திரனால சந்திரன் பகவான் கொடுக்கக்கூடிய தன்மை பொருந்தியவர். அவர் நல்ல பொசிஷனில் வளர்வரை சந்திரனாக இருக்கணும். வளர்வரை சந்திரனாக இருந்தால் துர்க்கை அதிதேவதையாக வரும். துர்கா தேவி வந்து வளர்வரை சந்திரன், பூர்ண சந்திரனுக்கு அதிதேவதை வந்து துர்கா தேவி. அப்புறம் தேய்வரை சந்திரனாக இருந்தால் காளி தான் தேய்வரை சந்திரனுக்கு. மிகவும் தேய்வரை சந்திரனாக இருந்தால் ருத்ரன், சாமுண்டி, பத்ரகாளி இதெல்லாம் வந்து தேய்வரை, மிகவும் தேய்வரை சந்திரனுக்கு அதிதேவதைகளாக வருவாங்க. பத்ரகாளியினோட அம்சம்தான் சந்திர பகவான். அதனால அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. சந்திரனோட தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைக்க தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பச்சரிசியை தானம் பண்ணுறது, அப்புறம் பச்சரிசியும் சர்க்கரை கலந்ததை வந்து எறும்பு புத்து இருக்கு இல்லையா, செவ்வெரும்பு புத்து அல்லது எறும்பு புத்து, கோயிலில் இருக்கக்கூடிய மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கெல்லாம் கொண்டு போய் அதிகாலை நேரத்தில் திங்கட்கிழமைக்கு அப்படியே எறும்பு புத்துகளுக்கெல்லாம் தானமாக போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா சந்திரனோட ஒரு தாக்கம் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சந்திரனுக்கு வந்து கோயில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து திங்களூர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திங்களூர், திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திங்களூர், அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு தேங்காய், சந்திரனுக்கு வந்து தேங்காய் வந்து 2ஆக உடைச்சி அதில் நெய்யோ அல்லது தேங்காய் நெய்யோ ஊற்றி கீழே நெல் பரப்பி, தானியம் அவருடைய நெல் பச்சரிசி சொல்லியிருக்கிறேன், அந்த நெல்லை கீழே பரப்பி அதில் நெய், தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு அங்கே வந்து அம்பாள் ஈஸ்வரன் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, நவகிரகங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, சந்திரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த தேங்காய் விளக்கு ஏற்றிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சனீஸ்வர இது சந்திர பகவானோட திசாபுத்தி பார்த்தோம்னா 10 வருஷம். அதனால 10 நெய் விளக்கு ஏற்றதை விட ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இது வந்து நான் சொல்றது வந்து திங்களூர் சந்திரன் கோயில் சொல்லிட்டேன். அங்கே இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். அங்கே போக முடியல அப்படின்ட்டா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், பாடல் பெற்ற சிவஸ்தலம், பாடல்னா அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகரோட பாடல் பெற்ற பழைய சிவன் கோயில், அங்கே பசுக்களை வளர்க்குறாங்களான்னு பாருங்க அந்த கோயிலில். ஓகேங்களா? அங்கே போயிட்டு பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் இதெல்லாம் பழம் வாங்கி கொடுக்கறது, இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு பழம் வாங்கி கொடுக்கறது, அந்த கோயிலில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போயிட்டு அம்பாளுக்கு மெயினாக அர்ச்சனை பண்ணுறது. அம்பாளுக்கு வந்து உங்கள் பேரில், ஏன்னா பத்ரகாளியோட அம்சமாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு, சிவன் கோயில் இருக்கிற அம்பாளுக்கு வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது, விளக்கேற்றுறது, அப்புறம் நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு விளக்கேற்றுறது, கோயிலில் நல்லா வளம் வந்து பிரார்த்தனை பண்ணுறது, இதையெல்லாம் திங்கட்கிழமை இலகன மனசாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இவங்க வந்து கடக லக்னத்தவங்கள தலைமை பண்பு ஏற்படுத்துவாங்க, அரசியலில் பிரபலமாக இருப்பாங்க மெயினாக. அது அந்த அங்கே வந்து குரு உச்சமாகிறாரு, சந்திரன் ஆட்சி பண்ணுறதுனால இது மாதிரி அமைப்புலாம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து திங்கட்கிழமைக்கு சிவன் கோயிலில் போயிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, சந்திர பகவானுக்கு விளக்கேற்றுறது, இது மாதிரி பரிகாரங்களை செஞ்சாலே போதும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி அடைக்கிறோம். ஓகேங்களா? ஜாதகத்தில் இது மாதிரி சனி சந்திரன் சேர்க்கப்பட்டிருக்கா, சனி ராகு சேர்க்கப்பட்டிருக்கா, இதையெல்லாம் நம்ம மெயினாக சனி கேது சேர்க்கப்பட்டிருக்கா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்து தான் அதுக்குண்டான பரிகார முறையில் நம்ம எடுத்து செய்யணும். நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருந்தா இந்த நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெட்டிப்பு பலன் ஏற்பட்டுரும். இந்த மாதிரி கெடு கிரகங்களோட சேர்ந்துருந்தா இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தாந்திரிக பரிகாரம், பக்கத்தில் இருக்கிற கோயில் பரிகாரம், திங்களூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திங்களூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த தேங்காய் விளக்கெல்லாம் ஏற்றுறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பலன் வந்து ரெட்டிப்பாக நடக்கும். நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ளே போகலாம். சரிங்களா? இந்த இப்போ நான் பேசின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்திக்கங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்டுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.